ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா மூங் தால் ஊற வச்சுருக்கோம், தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கோம், முருங்கைக்காய் 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், ஆச்சி சாம்பார் பொடி எடுத்திருக்கோம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துட்டு அதில் நம்ம ஊற வச்ச மூங் தாலை ஆட் பண்ணிக்கிறோம், முருங்கைக்காயும் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். உப்பு சிறிதளவு ஆட் பண்ணிக்கிறோம். இதை இப்போ அடுப்பில் வச்சிடுறோம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணுறோம். இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னா கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். ஒரு பச்சை மிளகாய். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இந்த பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரை நல்லா வதக்கணும். இங்கே பாருங்கள், பொன்னிறம் ஆயிடுச்சு. அப்புறம் இதில் நம்ம 2 தக்காளியை ஆட் பண்ணுறோம். இந்த தக்காளியும் நல்லா வதங்கணும், அப்போ தான் அந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஆச்சி சாம்பார் பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கணும். வதங்கிருச்சு. இப்போது நம்ம மூங் தால் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறத இதில் ஆட் பண்ணிடுறோம். இது ரொம்ப கட்டியாக இருக்குது, அதனால் நம்ம இப்போ இட்லிக்கு யூஸ் பண்ண போகிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கட்டியாக வேணும்னா தண்ணி ஆட் பண்ணாமல் கூட நீங்கள் சாப்பிடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.